ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். என்ன அது அது வந்து சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. அது வந்து நான் அது நான் அது நான் என்ன நான் வந்து உன்கிட்ட அதுதான் வந்துட்டியே சொல்லு. நான் வந்து என்ன விஷயம் சொல்லு. நான் வந்து உனக்கு ஒன்று செய். சொல்ல வந்த விஷயம் ஞாபகம் வந்ததுக்கு போகிறோம் வந்து சொல்லு. எனக்கு இப்போ கிளாஸ்க்கு லேட் ஆகுது. ஓகே, நான் வந்து என்ன சொல்ல வந்த விஷயம் ஞாபகம் வந்துட்டா? என்னன்னு சொல்றது இவங்களெல்லாம்? இந்த அஞ்சு என்னது சொல்றது புரிஞ்சிக்கவே முடியல. ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகி நான் பேசலான்னு போனா பேசவே மாட்டான். இன்னைக்கு அவனாவே என்கிட்ட பேச வந்து நான் வந்து அது வந்து உனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் ஆயிக்கான். ஏண்டா அஞ்சு அவன் நெருங்கிறதுக்கு முன்னால ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். நீயா விலகி போயிடு பியா, தூரமாக விலகி போயிடு. எங்கே போகணும்? ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மந்திரத்தில் தாக்கம் ஏன் எடுபடலை? ஏன் மந்திரத்துக்கு எல்லாரும் வசியம் ஆவாங்க, ஆனால் இவன் மட்டும் ஏன் ஆகலை? ஏன் தூரமாக விலகி போகணும்? ரொம்ப தூரத்துலேருந்து இப்போ தான் இங்கே வந்தீங்க. நான் ஏன் விலகி போகணும்? உனக்கு உனக்கு எதுவும் ஆகலையா? எதுவும் ஆகலையான்னா ஏதாவது ஆகும்னு நினச்சியா? என் மந்திர சக்தியிலேருந்து யாரும் இது வரைக்கும் தப்பிச்சதே இல்லை. ஏன் அது இவளை மட்டும் பாதிக்கல? இது என்ன? இதுவா? இது பாதுகாப்பு வளையம். தீய சக்தியிலேருந்து காக்கக்கூடியது. காத்து கருப்பு அண்டக்கூடாதுன்னு மந்திரிச்ச தாடி இதுலேக்கு. இது போட்டிக்காமல தீய சக்தி நெருங்காது. நீ வேணா போட்டு பார்க்குறியா? இந்தா போட்டுக்கோ. நோ நோ, நீ என்னை விட்டு விலகியே இரு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. நோ நோ. என்னாச்சு இவளுக்கு? இந்த ரூபியும் அந்த ஆஞ்சி மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் ஆனவ தான். எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் பேர் பிரியா தானே? உங்களை ப்ரொஃபஸர் நிஷாந்த் சார் ரூமுக்கு வர சொன்னார். என்னையா? ஆமாம், போங்க போங்க, ஃபாஸ்ட்டாக போங்க. ரொம்ப கோவமாயிக்காரு. காமேன், என்னை பார்க்கணுன்னு வர சொன்னீங்களா சார்? யா, வேலை கேட்டீங்கல்ல? கிடைச்சிட்டு உண்ட வேலை. பட் நீ 2 இம்பார்ட்டண்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ரூல் நம்பர் 1, நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் நீ அதை தான் செய்யணும். ரூல் நம்பர் 2, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. சம்பந்தமா? அப்படின்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் இப்போ அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? கேள்வி கேட்கக்கூடாது. ஓ ஓகே சார், இது உனக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க். இந்த பையனை பற்றின இன்ஃபர்மேஷனை நீ கலெக்ட் பண்ணணும். இவனுடைய ரொட்டீன் லைஃப் என்ன, ஸ்கெடியூல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வா. இவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், யார்கிட்ட பேசுகிறான். ஐ வாண்ட் நோ எவ்ரிதிங் அபவுட் ஹிம். இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஒருவேளை உனக்கு அவனை பற்றின வித்தியாசமான விஷயங்களோ அப்நார்மலான விஷயங்களோ தெரிய வந்தா அதை ஃபஸ்ட்டு வந்து நீ என்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணணும். ஆஞ்ச்? யா, ஆஞ்ச் தான். நீ தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது இவனை தான். அஞ்சை நான் ஃபாலோ பண்ணணுங்கிறீங்களா? உன்னால் முடியுமா? எஸ் சார். குட், யூ கேன் கோ நவ். ஆமாம், வேலை தான். காலேஜ் கேம்பஸ் ஸ்கூலில் தான். ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு வேலையும் பார்க்க முடியும். சேலரி ஒன்றும் அதிகம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு அம்மா எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்க முடியும்னு நம்புகிறேன். அம்மாவை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் அதை ஒரு டிடெக்டிவ் பண்ணால் அது ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும்.
அம்மன்ட அருள் உனக்கு இருக்குப்பியா, இல்லைன்னா உனக்கு காலேஜ்லேயே வேலை கிடைக்குமா? பாதுகாப்பு தகடை எப்படியாவது காட்டணும், அப்பதான் இவன் எனக்கு வசியப்படுவா. நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, எப்படியாவது நான் அம்மாவை கூட்டி வந்து தீருவேன். சரிம்மா. ஹலோ வேதஸ்ரீ ஆண்டி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரூபி, நீ எங்கே இருக்க? நான் உனக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாரு, நீ எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வேலை செய்ய வேண்டியக்கு இப்போவே. ஆஞ்ச், அது வந்து நீ இங்கே எப்படி? ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டீங்க? ம், நீ போய் சொல்ற, சொல்லு. ஏன் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லு. அது வந்து நான் உன்கிட்ட ஒன்று கேட்க வந்தேன். நீ கேண்டீனில் ஏதோ சொல்ல வந்தல, நான் லெக்சருக்கு லேட்டாகுதுன்னு சொன்னேனே. நீ சொல்ல வந்ததை கேட்க முடியல. நீ ஏதோ சொல்ல வந்தல, அது வந்து சொல்லு. அது வந்து ஆக்சுவலாக ஐ வாஸ் சொல்லு. அது வந்து ஃபோன். தப்பிச்சேன்டா சாமி. இல்லைன்னா ஏன் என்ன ஃபாலோ பண்ணேன்னு தொலைச்செடுத்திப்பா. ஏமா? வாட்? இப்போவே கிளம்பி வரேன். டேட், இவ செய்வான்னு எனக்கு தோணலை. சின்ன சின்ன விஷயத்துக்கு பயந்து நடுங்குறா. இவளால் நம்மளோட பிளான் கெட்டு போய்த்திடக்கூடாது. மனுஷனுக்கு பலவீனம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு மாறா பலமும் இருக்கும். பிரியா கிட்ட ஏதோ பவர் இருக்குன்னு என் மனசு சொல்லுது. நமக்கு கால்குலேஷனை விட அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அம்மா, 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 உங்களுக்கு என்னாச்சுமா? யாருக்கும் ப்ராப்ளம் இல்லையே? அம்மா பதில் சொல்லுங்கம்மா. என்ன நடக்குதுங்க? ரூபியோட பேரண்ட்ஸ் எதுக்கு இங்கே வந்தாங்க? இந்த வீட்டில் என்ன நடக்குதுமா? என்னன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ரூபியோட பேரண்ட்ஸ் இவங்க, பொண்ணு வீட்டுக்காரவங்க 3வது மனுஷன் ஆகிடுவாங்களா? வாட்? அப்படின்னா போய் சொல்லி என்ன வச்சிங்களா? உண்மையை சொன்னால் நீ இங்கே வந்துடுவியா? ஆஞ்ச், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நேற்று வரைக்கும் எதை நினைச்சு பயந்தோன்னு அந்த ஆபத்து இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டு. அது இல்லைம்மா ஆஞ்ச், இந்த விஷயத்துல நீ பிடிவாதம் பிடிக்க கூடாது. நான் என்ன செய்யணும்? நீ ரூபியை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற. எனக்காக ரூபியை மேரேஜ் பண்ணிக்க. அம்மா, அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. என்னை பற்றி தெரியல. எனக்கு ஒரு விஷயம் மனசார பிடிச்சிருந்தா தான் அதை செய்வேன். என்னை கேட்காம மேரேஜ் ஏற்பாடு பண்ணிக்கிங்க, ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. ஆஞ்ச், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. என்னாச்சு? நீங்களும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னே புரியல. அம்மாவுக்கு நீங்களாவது சொல்லி புரிய வைக்கலாம்ல. அவங்க சொல்கிறதுக்கு நீங்களும் ஆமாங்கிறீங்க. நாங்கள் எடுத்து சொல்கிறதால உங்கள் அம்மா கேட்பான்னு நினைக்கிறியா? நீங்களும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு இப்போ மேரேஜ் ஏஜ் வந்துட்டா அவசியம் நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா? அம்மாவோட புடிவாதத்துக்காச்சும் பண்ணிக்கலாம்ல. அது மட்டும் இல்லை ஆஞ்ச், என்னைக்காவது மேரேஜ் பண்ணிக்கன்னா ஆகணும். அதை இப்போவே பண்ணிக்க. நாளைக்கு கதை தெரியாது, ஆனால் நான் இப்போ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். ஒரு அதிசக்தியும் தீய சக்தியும் இணைஞ்சாதான் எனக்கு உருவம் கிடைக்க ஆரம்பிக்கும்.